ப்ரோ இந்த மாதிரி முதல்ல வந்து கேட்கறதே தப்பு. படம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு படம். ட்ரெய்லர்ல வந்து அவங்க எதுவுமே காட்டல. உள்ள வந்தீங்கன்னா தான் அவங்களோட கேமியோஸ் எல்லாமே தெரியும். அதுல நிறைய கேமியோஸ் காமிச்சிருக்காங்க. உல்வரின் வந்து வேற லெவலா காமிச்சிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா செமையா இருக்கும், தியேட்டர்ல பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். மெயினா டெட்பூலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெட்பூல் அண்ட் உல்வரின் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். அவங்க வந்து மார்வெல்குள்ள எப்படி என்டர் ஆக போறாங்கன்றத காமிச்சிருக்காங்க. டிவிஏ மூலியமா அவங்க என்டர் ஆகுறாங்க. படம் செம்ம அருமையா இருந்தது. அதுவும் என்னன்னா எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் பார்த்த மாதிரி, அப்புறம் எண்டு கேம் பார்த்த மாதிரி ஒரு செம்ம ஃபீலிங்கு. சொல்ல முடியலங்க அதெல்லாம். அதே வார்த்தைலாம் எங்கேருந்து இல்லை, எங்கேருந்து தான் சொல்ல முடியும், அந்த மாதிரி தான் இருந்தது. அற்புதமான ஃபன். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டெட்பூல்ல வந்த வாய்ஸ் தான் இப்பவும் கூட டப்பிங்ல அதே வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த ஒரு குறையும் இல்லை, மன நிறைவா இருந்தது. எல்லாம் தரமான கேரக்டர். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மனுஷனை ஸ்க்ரீன்ல பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். ரொம்ப நேரம் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மார்வெல் இப்போ தான் வர அந்த மனுஷன். அதனால ரொம்ப ஒரு மன நிறைவா இருக்கு, எல்லாத்துலேயும் நிறைவு தான். அஸ் அ மார்வெல் ஃபேனா ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, செம்ம என்டர்டைன். சின்ன பசங்க தயவு செஞ்சு கூட்டிட்டு வேணான்னு சொல்லிடுறேன். அநியாயமா பேசியிருக்கிறாங்க. அது என்னாலே ரொம்ப என்னடா இதெல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி இருந்தது. ஆமா 2 hour தான், ரொம்ப ரொம்ப அநியாயமா. ஒரு 2 hour 3 hour வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட எண்டு கேமே 3 hour தான். கொஞ்சம் பண்றீங்களா, கெவின் ஃபேக் என்ன பண்றீங்களா? படம் ஒருத்தனா, முழுக்க ஒருத்தனா. கண்டிப்பா மார்வெல் லோக்கிக்கு அப்புறம் வந்த ஒரு சின்ன சீரீஸ்ல இருந்து இப்போ வரையும் மல்டிவர்ஸ் ஆகா இதுல இருந்து கிக் ஆஃப் ஆகுறது நினைச்சு என்ஜாய்மெண்ட். ஆனா இவங்க எம்சியூக்குள்ள வந்து என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இதனால ஒரு எம்சியூ யூனிவர்ஸே மாற போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லான படம் இது. முழுக்க பார்க்கலாம். கேமியோஸ்லாம் பக்காவான ஹேண்டிலிங், விஎஃப்எக்ஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பயங்கரம். ரயன் ரெனால்ட்ஸோட ஆக்டிங் அண்ட் ஹியூ ஜாக்மனோட ஆக்டிங் டாப் நாச். அவங்க 2 பேர் நம்ம வந்து ரியல் லைஃபை விட படத்துலயும் பயங்கரமா இருக்கு. காமிக்கலாம் நம்ம எப்படி அவங்க 2 பேரும் பார்த்தோமோ அதே மாதிரி இன்னும் அப்படியே தான் இருக்கு. படத்துல குறை சொல்ற மாதிரி இதுல சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ். அது கிராஃபிக்ஸ் சொல்லலாம் நிறைய ஹை பட்ஜெட்ல போட்டு எடுப்பாங்க. ஆனா அவங்க என்ன டைம் பண்ணுவாங்க, நைட் டைம்ல எடுத்துருவாங்க. நைட் டைம்ல தான் கண்டுபிடிக்க முடியாது. அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் கம்மியான பேரை வந்து வச்சுட்டு அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. காசுக்கு செலவு அதிகமாயிட்டு அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து மகா மட்டமா இருக்கும். ஆனா இந்த படத்துல பட்ட பகல் வெட்ட வெளிச்சம் எல்லாமே சொல்லிட்டு நல்லா டே லைட்ல தான் எடுத்துறாங்க. படத்துல குறை சொல்றோம். ஆனா என்ன தெரியுமா, படத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸு ஒன்றும் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் தமிழ் டப்பிங்ல வந்து சொல்லிட்டு ஓவர் கெட்ட வார்த்தை வாயில் எப்படி சொல்லிட்டு வடச்சனில் வர டைலாக்லாம் எப்படி கெட்ட வார்த்தை அது மாதிரி இருக்குது. டைலாக் இங்கிலீஷ்ல எப்படின்னு தெரியல, இங்கிலீஷ் டப்பாக வந்து தமிழ் என்ன பார்த்தேன் அது மாதிரி இருக்குது. அது ஓவர கெட்ட வார்த்தை இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் படத்தை வந்து பார்த்து அவாய்ட் பண்ணுறேங்க. படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா உல்வரின் ஃபேன் தான். ஆனால் இப்போதுலேருந்து டெட்பூலுக்கு மாறிடலான்னு இருக்கு. ஏன்னா படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எதுவும் இல்லை. கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் கிளைமேக்ஸ் தான் இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லா டெட்பூலும் ஒரே டைமில் வர வச்சது அது சூப்பராக இருந்துச்சு. எல்லா யூனிவர்ஸோடு சேர்த்து ஒரே ஒரு டைம் வச்சது. ப்ரோ வேற லெவல் ப்ரோ மூவி. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வரை தூக்கி சாப்பிடுச்சு ப்ரோ. வேற லெவல் மூவி. டெட்பூல் ஃபேன், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். டெட்பூல் தான் மெயின். வேற வேலை நல்லா இருக்குண்ணா. 2 பேரும் கம்பைன் பண்ணி பண்ணது நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் டபுள் மீனிங் டைலாக்லாம் இருக்கு. ஆனால் அது சர்டிஃபிகேட்டே தான் கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபைட் தான், நல்லா இருக்கு. இது மார்வல் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கு. சூப்பரான என்ஜாய். நிறைய பேர் சொன்னா ப்ரோ மார்வெல்லாம் எண்டு கேமோட ஊற்றி மூடிட்டாங்க, அப்புறம் ஸ்பைடர்மேன் நோவேவோட முடிஞ்சுன்னாங்க. இது வந்து பார்க்க சொல்லுங்க, அவன் ஒரு மாதிரி போடுவான். சூப்பராக இருந்தது, விஷுவல் சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் அப்படியே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. எதுவும் விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல. மோஸ்ட்லி இந்த ஹாலிவுட் படமே தெரியாது. எதில் வேணாலும் பார்க்கலாம். பெஸ்ட் வே ஐமேக்ஸ் போயிடலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்லுங்க? அதேதான்டா சொல்றேன். நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் படம் ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினச்சேன். இருந்தது, பட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கிடையாது.
மெயின் ட்ராபேக்கே டைம் தான் உங்களுக்கு. டைம் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் இதுவாக சொல்லியிருக்கலாம் வந்துட்டு. அது இல்லாமல் உள்வேரியன்ஸ் வேரியன்ட் கம்மியாக தான் காமிச்சிருந்தாங்க வந்துட்டு. டெட்பூல் காமிச்சு ஒரு 10% கூட உள்வேரியன்ட் காமிக்கல. முக்கியமான கேரக்டர்லாம் ஒவ்வொரு ஷாட்ல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். படத்துல அந்த உல்வரினோட வேரியன்ட்ஸ்லாம் காமிப்பாங்க, அதை மட்டும் பார்த்தவங்க மண்டை பிசுங்கி போயிடுவான். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கலாச்ச மாதிரி மோசமான ஆயிடுச்சு. ஒரு உள்வரினை வச்சு கலாச்ச மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் வந்து. அநியாய வேரியன்ட்ஸ்லாம் இருக்காங்க உல்வரினுக்கு. டெட்பூலுக்கு தான் ப்ரோ. டெட்பூல் அவனோட பேக்ரவுண்ட் தான் மெயின் லீடே வந்துட்டு. அடுத்த பாட்டுக்கு லீடு வரல. மெயின் இது வந்துட்டு உல்வரின் தான். டீஸ் பண்ணிருக்காங்க, நிறைய படத்தை டீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் 4லாம் இப்போ இதுலயே காமிச்சிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் 4 இன்னொன்னுலாம் உல்வரின் ஹென்ரி கேவிலோட உல்வரின்லாம் காமிச்சிருக்காங்க. ஸ்பாயிலர் பண்றாருப்பா. சாரிப்பா. சரி அதனால தான் வரும்ன்றதுனால இல்ல, அது லேக் ஆயிடுச்சு யூடியூப்ல. அதனால இப்போ அதனால வரும்ன்றதுனால தான் இப்போ இதுவா இருக்காங்க. ப்ளஸ் பிளேட்லாம் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா நிறைய இருக்கு, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் நிறையவே இருக்கு. நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படமாவும் இது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா யூனிவர்ஸையும் இதை ரீபூட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தமிழ் டப்பிங் தான், இங்கிலீஷை விட தமிழ் டப்பிங்ல ராயன் ரெனால்ட்ஸ் செம்மையா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே செம்மையா இருக்கு. தமிழ் டப்புக்கு சூப்பர். தமிழ் டப்பு கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம். டெட்பூல் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து தேர்ட் பார்ட் வரைக்கும் அவரோட இது பயங்கரமா இருக்கு. 20th Century Foxக்கு ஒரு டெபியூட் இதுல இருந்து இருக்கு. நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதெல்லாம் பயங்கரம், அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. மெயின்டைன் பண்றதுல இவங்க நல்லாவே பண்ணிருக்காங்க மார்வல் ஸ்டுடியோஸ் இன்ன வரைக்கும். கண்டிப்பா இருக்கு, அது ஒரு சில இடத்துல நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் 2 படத்தோட டெட்பூல் காமெடிஸ்லாம் இதுல வேற லெவலா வந்திருக்கு. அவ டெட்பூல் அண்ட் உல்வரினுக்கும் வர பேசுறது, அதோட டாக்கிங்ஸ் எப்படி சொல்றது, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் அதுவே வேற லெவலா இருக்கும். டெட்பூல் அண்ட் உல்வரின் அவங்க 2 பேரும் வச்சுதான் படம் வேற லெவலா எப்படி டெட்பூல் அண்ட் உல்வரின் காட்ட முடியுமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. டெட்பூலோட வேரியண்ட்டும் காமிச்சிருக்காங்க, உல்வரினோட வேரியண்ட்டும் காமிச்சிருக்காங்க. அதான் அன்எக்ஸ்பெக்டடா நிறைய கேமியோஸ் இருக்கு, அது நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத கேமியோஸ்லாம் வந்திருக்கும், எதிர்பார்க்காத கேரக்டரா வந்திருப்பாங்க கேமியோஸ்லாம். தமிழ் டப்பிங் தான் பார்க்கணும் இந்த படத்தை. டெட்பூல் பாக்குறீங்கன்னா தமிழ் டப்பிங் பார்த்தா தான் நல்லா இருக்கும். அது இங்கிலீஷ் டப்பிங்ல அந்த ஹியூமர் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா தான் அந்த ஹியூமர் ஒர்க் ஆகும். டெட்பூலோட ஹியூமர்லாம் புரியல எது. கண்டிப்பா இது சின்ன பசங்க பாக்குற படம் இல்ல, கொஞ்சம் பெரியவங்க தான் பார்க்கணும். டெட்பூல் எப்பவும் பேசுற மாதிரி டபுள் மீனிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் மீனிங் தான். நிறைய சீன் டபுள் மீனிங் தான் இருக்கும் மோஸ்டா. விஷுவல் எஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ் அதெல்லாம் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. வேற லெவலா காமிச்சிருக்காங்க, 2 பேரும் வேற லெவலா காமிச்சிருக்காங்க. எனக்கு இதுல பிடிச்ச சீன் என்னன்னா, டெட்பூல் அண்ட் உல்வரின் சேர்ந்து எல்லா டெட்பூலோட வேரியன்ட் கூட சண்டை போடுவாங்க. அந்த சீன் வேற லெவலா இருக்கும். ஓகே. மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த பெட்ரூம் சீனு ஒன்றும் இல்லை. இந்த ரத்தம் தெரிகிற மாதிரி தான் சீன். ரத்தம் தெரிவித்து விட்டு ஒரு ரத்த மலை, ஒரு ரத்த சுனாமி, ஒரு ரத்த சூறாவளி வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இது ரத்தம். எப்படி அந்த பொட்டாசியம் பெருமாடி எடுத்து எவ்வளோ லிட்டு ஒரு டன் கணக்கில் வாங்கிட்டு வந்தான்னு தெரியல, அரைச்சி விட்றாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் பிட்லாம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாமே சொல்லிட்டு ஒரு ரத்தமாக தான் போயிட்டு இருக்குது. படத்தில் வந்து இன்னொரு மெயின்ஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் சீரிஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த ஒரு 12 படமும், அந்த டெட்பூல் எல்லாம் சேர்த்து ஒரு 12 படமும், ஃபேண்டாஸ்டிக் 4 பார்த்தீங்களா, அது ஒரு 2 படமாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 படம் பார்க்கணும். அது பார்த்த பிறகு லோகி சீரிஸ் வந்து 2 சீசன் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கூஸ் பம்பு, அந்த எப்படி சொல்லிட்டு அந்த அவஞ்சர்ஸ் என்கேம்லாம் பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு அந்த வா ஃபேக்டரு, ஜெம்ஸ்கேர்லாம் சொல்லலாம், அது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து எல்லாம் வில்லனுங்க முத கொண்டு வேற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்தால மற்ற நீ பார்க்காம டெட்பூல் 1, 2 உள்வரி நம்ம 4-5 படத்தை மட்டும் பார்த்து போனீங்கன்னா அந்த ஒரு கூஸ் பம்பும் கிடைக்காது. ஏன்னா மற்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க, இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குழப்பம் தான் வரும். எல்லா படத்தையும் பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நல்லா திருப்திகரமான ஒரு படமான சொல்லுவேன். படத்தில் வந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒவ்வொரு வேலையும் சொல்றதுனால எம்சியூலேருந்து இது வரைக்கும் வந்து எல்லா படமும் அந்த 6லேருந்து 60 வரை அது மாதிரி கான்செப்டாக இருக்கும். எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வயலன்ஸ் இருக்கிறதுனால ஒரு 18+, 21+, நல்லா ஒரு மெச்சூர் ஆடியன்ஸு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து பிடிக்காமல் இது. மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இது வரைக்கும் இங்கே R ரேட்டிங்கில், A செட்டில் என்னென்ன படம் கலெக்ஷனில் தான் பீட் பண்ணுறோம். ஜோக்கரு, ஓப்பன்ஹைமரு, மேட்ரிக்ஸ், ரீலோடடு, டெட்பூல் 1, டெட்பூல் 2 எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருவோம் அப்படி தான் தோணுது. எம்சி வந்து இதில் எப்படி பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து எல்லா படமும் அந்த 2019 அப்புறம் அந்த எல்லா படமும் வந்து அவ்வளோ நல்லா இது ஒரு படம்லாம் ஸ்பேர் பண்ணுவோம். நம்ம வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 இருந்து
டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு நல்லா கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் கண்டென்ட் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. இப்போ எம்சியூ நல்லா பக்காவாக பிரிக்கப் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நல்லா போனால் அவங்களோட எதிர்காலம் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஜேனலுக்கு பண்ணலாம் 10 வருஷம் 15 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சேனல் வந்து இருக்கலாம். இப்போ ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 70s 80s வந்து பேய் படமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90s பார்த்தீங்கன்னா இது அர்னால்டு சில்வர் ஒரு ஃபைட் படமான்னு இருக்கும். அது 2010 வரைக்கும் நல்லா ஃபேண்டசி அதுமாதிரி சேனல் படம் வந்தது. இப்போ 2010 அப்புறம் தான் நல்லா சூப்பர் ஹீரோ சேனலாக வந்து இதை விட கூடாது. இதே மாதிரி நல்லா என்கேஜிங்காக நல்லா ஒரு என்டர்டெய்னிங்காக நல்லா கிராஃபிக்ஸ்லாம் போட்டு நல்லா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் நல்லா பிக்கப் பண்ணிட்டு போகணும். நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நல்லா ஜாலியாக பார்க்கணும். மற்றபடி ஃபேமிலி வந்து பார்க்க முடியாது. நல்லா இந்த எபிசோட் இந்த வார்த்தைகளை ஒரு 4-5 இடத்துல பார்க்கலாம். அது கிளைமேக்ஸ்லாம் அதே காலம் தான். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.